ஓம் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரியை நமக. பாலும் தெளிந்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேனே, கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. தாயினும் கனிந்த உள்ளம், தளர்விலா தீர வீரம், தீயினை போன்ற தூய்மை, தென்றலை போன்ற தன்மை, மாயையும் அஞ்சும் ஞானம், மன்மதன் போன்ற மேனி, ஆயவை பொருந்தும் அண்ணல் விவேகானந்தர் வாழ்க. சுவாமி விவேகானந்தரின் பொற்பாதத்தை தொட்டு வணங்குகிறேன். நடைபெற்று கொண்டிருக்கின்ற அருள்மிகு பெரிய மாரியம்மன் திருக்கோவிலிலே 56வது சமய சொற்பொழிவு விழாவிலே ஆதிராவுக்கு பேசுவதற்கென்று ஒரு அருமையான வாய்ப்பினை, அரிய வாய்ப்பினை, அற்புதமான ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்த ஆலயத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் ஊர் மக்களுக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் போன்றோர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கெல்லாம் மேலாக இந்த அருமையான வாய்ப்பினை எனக்கு உருவாக்கி கொடுத்த மதிப்பிற்குரிய ஐயா டாக்டர் KP முத்துசாமி ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்குகின்றேன். அதே நேரத்தில் இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா டாக்டர் சங்கர் அவர்களுக்கும், செயலாளர் மதிப்பிற்குரிய ஐயா லக்ஷ்மணன் அவர்களுக்கும், பொருளாளர் மதிப்பிற்குரிய ஐயா சுப்பிரமணியன் அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சியிலே உறுப்பினர்களாக அமைந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஐயா சுப்பிரமணியன் அவர்களுக்கும், ஐயா காளீஸ்வரன் அவர்களுக்கும், ஐயா இருளப்பன் அவர்களுக்கும், ஐயா நாராயணன் அவர்களுக்கும், ஐயா வேலு அவர்களுக்கும், ஐயா சிவகுமார் அவர்களுக்கும், ஐயா முருகன் அவர்களுக்கும் ஆதிராவின் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நிகழ்ச்சியை எனக்கு இந்த மேடையிலே அமைத்து கொடுப்பதற்காக இந்த நிகழ்ச்சியினை உபயமாக வழங்கிய மதிப்பிற்குரிய ஐயா டாக்டர் என் கணேசன் அவர்களுடைய பொற்பாதத்தை தொட்டு வணங்குகிறேன். உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த மேடையை பார்க்கின்ற போது. இந்த நேரத்திலே இங்கே இத்தனை பேர் அமர்ந்திருக்கிற போது ஒரு சிறியவளாகிய என்னுடைய கருத்தினை இத்தனை பெரியவர்களுக்கு மத்தியிலே வைப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பினை எனக்கு உபயமாக வழங்கி இருக்கிறார்கள். உண்மையாகவே ஐயா அவர்களை நான் நீதி உணர்வினுடைய உச்சமாக பார்க்கிறேன். சுவாமி விவேகானந்தரிடம் ஒருமுறை கேட்டார்கள், ஐயா இந்த உலகத்திலே மனித சமுதாயம் எவ்வளவு நாள் நீடிக்கும் என்று. விவேகானந்தர் சொன்னார், மனிதனை படைத்த இயற்கை அவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எந்த ஒரு விதிவிலக்கையும் அவனுக்கு வகுக்கவில்லை. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சிலர் வாழ்கிறார்கள், எப்படியும் வாழலாம் என்று ஒரு சிலர் வாழ்கிறார்கள். இருப்பினும் நீதி உணர்வு கொண்டவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நாள் இந்த உலகிலே வாழ்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாள் மனித சமுதாயம் இந்த உலகத்தில் நீடிக்கும் என்று சொன்னார். என்னை கேட்டால் இங்கே இந்த நிகழ்ச்சியில் அமைந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களாக இருக்கட்டும், தலைவர், செயலாளர், பொருளாளர், உறுப்பினர்களாக இருக்கட்டும், இந்த நிகழ்ச்சியினை உபயமாக வழங்கிய ஐயா கணேசன் அவர்களாக இருக்கட்டும், இவர்களை போன்ற நீதி உணர்வு கொண்டவர்கள் நிறைத்திருக்கிற வரைக்கும் மனித சமுதாயம் இன்னும் எத்தனை கோடி காலமும் வாழும் என்பதை கண்கூடாக நான் பார்க்கிறேன். அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது.
ஒரு மிகப்பெரிய மேடை, மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பதை என்னால் உணர முடிகின்றது. பாரதியார் அழகாக சொல்லுவார், இந்த மனித சமுதாயம் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு முறையினை அதையெல்லாம் தொகுத்து வழங்குவதற்கு ஒரு அருமையான தலைப்பினையும் நான் எடுத்திருந்தேன். நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி. ஒரு உண்மை தன்மையை இந்த தலைப்பு விளக்குகின்றது. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தரிகிடதித்தோம் என்று மகாகவி பாரதியார் பாடுவார். நினைத்து பாருங்கள், ஆழமான வரிகள், மிக ஆழமான கருத்துக்கள். என்ன சொல்கிறார்? ஒரு சாதாரண சிறிய தீக்கனலை கொண்டு அடர்த்தியான காற்றுக்கு மத்தியிலே வைத்தால் எப்படி அந்த தீக்கனல் அவ்வளவு பெரிய காட்டையே பஸ்பமாக்கி விடுமோ, அதே போலத்தான் மனிதனுடைய மனதிற்கு மத்தியிலே பக்தி என்கிற சிறிய ஜோதியை கொண்டு அவன் வைப்பான் என்று சொன்னால், தீக்கனல் காட்டை பஸ்பமாக்குவது போல அந்த பக்தி என்கிற ஜோதி அவன் மனதில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளையும் அழித்து தூய்மையான உணர்வுகளை அவனுக்கு உருவாக்கி கொடுக்கும். அப்படி தூய்மையான உணர்வு உருவாகுகிற போது ஒரு மனிதனுடைய மனதில் வருவதுதான் பக்தி. பக்தி என்பது எப்போது மனிதனுடைய மனதிலே பிறக்கிறதோ அப்போது அவன் ஆன்மீகத்தை தேடத் தொடங்குகிறான். ஏன் தெரியுமா? பக்தி பிறந்தால் ஆணவம் இறங்கிவிடும். ஆணவம் இறங்கினால் தானாக ஆன்மீகம் உள்ளே வந்துவிடும். இதுதான் உண்மை. அதனால் பக்தி என்பது எம்பெருமானுடைய சன்னதியை அடைவதற்கு ஒரு முதல் கட்டப்படியாக நான் பார்க்கிறேன். அந்த முதல் கட்டப்படியில் ஒரு மனிதனை ஏற்றிவிடக்கூடிய ஆகச் சிறந்த மேடையாக இந்த மேடையை நான் பார்க்கிறேன். காரணம், ஐயா அவர்கள் சொன்னார்கள், 56 ஆண்டு காலம் இந்த சொற்பொழிவு மன்றம் நடக்கிறது என்று சொன்னால் சாதாரணமான விஷயம் அல்ல. சிறு சிறு முடிவுகள் கூட ஓராண்டு காலம், ஈராண்டு காலம் தொடர்ந்து 3வது ஆண்டை அடைகிற போது காணாமல் போகக்கூடிய இடங்கள் உண்டு. ஆனால் இவ்வளவு பெரிய முயற்சி, பக்தியினுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு முயற்சி, இத்தனை ஆண்டு காலம் 56 ஆண்டு காலம் தொடர்கிறது என்று சொன்னால் ஆகப்பெரிய ஒரு மேடை, ஆகப்பெரிய சாதனையாளர்களை உருவாக்கக்கூடிய மேடையாக இந்த பெரிய மாரியம்மன் ஆலயத்தினுடைய மேடை அமைந்து கொண்டிருக்கிறது. நான் நிகழ்ச்சி நிரலை பார்க்கிற போது உண்மையாகவே அகம் மகிழ்ந்தேன். பெரிய பெரிய பேச்சாளர்களுடைய பெயர்களை பார்த்தேன். வளர்கின்ற போது இவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்டு நாங்கள் வளர்ந்தது உண்டு. அப்படிப்பட்ட பெரிய பேச்சாளர்கள் பேசக்கூடிய ஒரு மேடையில் ஒரு நாள் இந்த சிறியவளுடைய கருத்தில் எட்டக்கூடிய கருத்துக்களையும் வைப்பதற்கு இந்த பெரிய மாரியம்மன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாள் என்று சொன்னால் என் வாழ்வில் கிடைத்த ஆகப்பெரிய பாக்கியமாக நான் பார்க்கிறேன். இந்த மேடை சாதாரணமானது அல்ல. இளைஞர்களை வழிநடத்துவதற்கு ஏற்ற ஒரு மேடை. இன்றைக்கு பல இளைய சமுதாயங்கள் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். தடம் மாறி போகக்கூடிய இடங்கள், தடம் புரண்டு போகக்கூடிய இடங்கள் இருக்கத்தானே செய்கிறது. ஆனால் அந்த சமுதாயத்திற்கு, இளைய சமுதாயத்திற்கு மத்தியிலே ஆன்மீகத்தை எடுத்து இயம்புவதற்கான ஒரு வாய்ப்பு இப்படி தொடர்ந்து நடக்கிறது என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே பாக்கியசாலிகள். அன்னையினுடைய சன்னதியிலே அரை மணி நேரம் அமர்வதற்கு வாய்ப்பு கிடைத்தாலே நாம் எல்லோரும் பெரிய வரம் பெற்றவர்கள் தான். அப்படிப்பட்ட அன்னையினுடைய சன்னதியிலே கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆதிராவுக்கு 2 மணி நேரம் அமர்ந்து பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் ஆகப்பெரிய வாய்ப்பாக பார்க்கிறேன். அதிலும் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் நான் சொல்லியாக வேண்டும். அதிலும் ஐயா சுப்பிரமணியம் அவர்களை நான் சொல்லியாக வேண்டும். காரணம்,
நிகழ்ச்சிக்கு நாங்கள் வருகிறோம் என்று சொன்ன நாள் முதல், அதிலும் குறிப்பாக நேற்றிலிருந்து ஐயா அவர்கள் எங்களுக்கு அழைப்பு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கு இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் நான் வந்து இறங்கியது முதல் இந்த மேடையில் இந்த நாற்காலியில் நான் அமர்வது வரைக்கும் அவர்கள் எனக்கு கொடுத்த வரவேற்பையும் அவர்கள் எனக்கு கொடுத்த மரியாதையையும் உண்மையாகவே அகமகிழ்ந்து நான் ரசித்தது உண்டு. அவ்வளவு அழகாக இத்தனை ஆண்டு காலம் இந்த சொற்பொழிவு மன்றம் எப்படி நடந்தது என்று சிந்தனை வருவதற்கு முன்பாக இவ்வளவு வரவேற்பு இருந்தால் 56 ஆண்டுகள் என்ன, இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் பெரிய மாரியம்மன் நடத்தி கொடுப்பாள் என்கிற நம்பிக்கை ஒரு நாள் வந்த எனக்கே தெரிகிறது என்றால் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. வள்ளுவர் சொல்லுவார், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று. எப்படி தண்ணீரினுடைய மட்டம் உயர உயர தாமரையும் உயர்ந்து கொண்டே இருக்கிறதோ, அதே போல இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய மனநிலை உயர்ந்திருப்பதை பார்க்கிறேன். அதனால் இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சியும் உயர்ந்து கொண்டே போகிறது என்பதற்கு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் ஆகப்பெரிய சான்றாக இருக்கிறார்கள். அப்படி இந்த அம்மனுடைய சன்னதியிலே பல பெரிய பேச்சாளர்களை உருவாக்கிய இந்த மேடையிலே இந்த சிறியவள் பேசுகிற போது ஏதேனும் நிறைகளோ குறைகளோ இருந்தால் பெரிய மாரியம்மன் அருளோடு அத்தனை பெரியவர்களும் அதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தோடு என்னுடைய தலைப்பிற்குள்ளே நான் வருகிறேன். பக்தி என்பது அடிப்படை என்று நான் சொன்னேன். எது பக்தி? எம்பெருமானுடைய சன்னதியை அடைவதற்கு, நெஞ்சிலே நிம்மதி தங்குவதற்கு பக்தி அடிப்படை. சரி, எது பக்தி? இந்த கேள்வி நமக்குள் வரும். புரியும்படியே சொல்ல வேண்டும் என்றால், இந்த கேள்வி ஒரு சீடனுக்கும் வந்தது. குருவிடம் சென்று கேட்டான், குருவே, பக்தி என்றால் என்ன? எல்லோரும் பக்தி வேண்டும் பக்தி வேண்டும் என்கிறோமே, பக்தி என்றால் என்ன என்று கேட்டான். குரு பக்கத்திலே இருந்த நதிக்கு அந்த சீடனை அழைத்து சென்றார். நதியிலே இருவரும் இறங்கினார்கள். சற்று ஆழக்கால் செல்லும் அளவிற்கு சென்றவுடன் குரு என்ன செய்தார்? சீடனுடைய தலையை பிடித்து தண்ணீருக்குள்ளே அமிழ்த்தி விட்டார். சீடன் நம்பினான், நம் குரு தானே, இப்போது எடுத்து விடுவார் வெளியே என்று. கொஞ்ச நேரம் ஆனது. அவன் மனதில் தோன்றுகிறது, ஒருவேளை குரு நம்மை வெளியே எடுக்காமல் இருந்து விடுவாரோ, நம்முடைய உயிருக்கு பிரச்சனை வந்து விடுமோ என்று ஒரு சிறிய அச்சம் வந்தது. சரி, குரு எடுத்து விடுவார் என்று நம்பினான். இன்னும் கொஞ்சம் வினாடிகள் கடந்தது. அவனுடைய மூச்சு திணறத் தொடங்கியது. பார்த்தான், இனிமேலும் நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் அது சாத்தியப்படாது. குரு ஒருவேளை நம்மை வெளியே எடுக்காமலே இருந்து விடுவார் போல, நாம வெளியே வந்து விடுவோம் என்று வெளியே வர அவன் முயற்சி செய்ய தொடங்கினான். இப்போது குரு வெளியே எடுத்தார். அவனிடம் கேட்டார், சீடனே, இந்த தண்ணீருக்குள்ளே இருந்த இத்தனை வினாடிகளில் உன்னுடைய மனநிலை எப்படி இருந்தது என்று கேட்டார். சீடன் சொன்னான், முதலில் குருதானே நம்மை வெளியே எடுத்து விடுவார் என்று நம்பினேன். அதனால் பயம் தெரியவில்லை. கொஞ்சம் வினாடி தாண்டுகிற போது உயிரின் மீது ஒரு சிறிய பயம் வர தொடங்கியது. இன்னும் வினாடிகள் தாண்டுகிற போது தண்ணீரிலிருந்து வெளியே வந்துவிட்டால் போதும் என்று முயற்சி மட்டும்தான் செய்ய தோன்றியது, வேறு எதுவும் தோன்றவில்லை என்று சொன்னான். குரு சொன்னார், இதுதான் பக்தி. நீ மூழ்கி இருந்த தண்ணீர் தான் இந்த உலக மாயைகள். இந்த உலகத்தினுடைய மாயைகளில் மனிதன் மூழ்கி போய் கிடக்கிறான். ஆரம்பத்திலே அவனுக்கு அது சுகமாகத்தான் இருக்கிறது, சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. கொஞ்சம் நாள் கடக்கிற போது இந்த வாழ்க்கை நிலையானது இல்லை, இன்னொரு வாழ்க்கை தான் நிலையானது என்பதை அவன் உணரத் தொடங்குகிறான். இன்னும் சில நாட்கள் கடக்கிற போது அந்த இன்னொரு வாழ்க்கை, எம்பெருமானை நோக்கி நாம் தியானிக்கக்கூடிய வாழ்க்கை, முதலில் இந்த சிற்றின்பங்களில் இருந்து வெளியே வந்து விட வேண்டும், எப்படியாவது எம்பெருமானை அடைந்து விட வேண்டும் என்று அவன் தண்ணீரிலிருந்து வெளியே வர நீ முயற்சி செய்ததை போல அந்த சிற்றின்ப வாழ்க்கையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று முயற்சி செய்கிறான் பார். அந்த முயற்சிக்காக அவன் தியானிக்கிறான் பார். அதற்கு பெயர்தான் பக்தி என்று சொன்னார்.
ஆக எப்போது எம் பெருமான் தான் நிலையானவர், இந்த சிற்றின்பங்கள் எல்லாம் நிலையானது இல்லை, எம் பெருமான் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய பேரின்பம் என்பதை மனிதன் உணர்ந்து பெருமானை நோக்கி தியானமோ பக்தியோ அன்போ செலுத்த துவங்குகிறானோ அப்போது அவன் நெஞ்சிலே நிம்மதி தங்க தொடங்குகிறது. அப்போதே அவன் சன்னதியை அடைய தொடங்குகிறான். எம் பெருமானுடைய சன்னதியும் கிடைக்க வேண்டும் என்றால் நிலையானது எது என்பதை நாம் தேர்ந்தெடுத்து தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கெல்லாம் நவீன காலத்திலே நாம் வாழ்கிறோம். ஒரு பொருளை பார்க்கிற போது இது எதனால் உருவானது, எதற்காக பயன்படுகிறது எல்லாமே நமக்கு தெரிகிறது. மிக சுலபமாக எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒரு காலத்திலே இயற்கைதான் இறைவன் என்பதை மனிதன் உணர்வதற்கே காலம் எடுத்துக்கொண்டான். மிக சுலபமாக ஒன்றும் அவன் இறைவனை தேர்ந்தெடுத்து தெரிந்தெடுத்து கற்றுக்கொள்ள தெரிந்து கொள்ளவில்லை. முதலில் பயப்படத்தான் செய்தான். இயற்கையை பார்த்து திடீரென்று நிலம் ஆடுகின்றது, பூகம்பம் வருகிறது. ஆக நிலத்தின் மீது ஒரு பயம் அவனுக்கு உருவானது. நீர் வெள்ளப்பெருக்காக மாறி அவன் இருக்கக்கூடிய இடங்களை சேதப்படுத்தியது. ஆக நீரின் மீது ஒரு பயம் வந்தது. திடீரென்று காட்டுத்தீகள் பற்றி எரிய தொடங்கியது. ஆக காட்டுத்தீயின் மீது நெருப்பின் மீது ஒரு பயம் வந்தது. மழை கூட அடைமழையாக பெய்கின்ற போது ஆகாயத்தின் மீது அவனுக்கு பயம் வந்தது. சாதாரண காற்று சூறாவளியாகிற போது காற்றின் மீது அவனுக்கு ஒரு பயம் வந்தது. ஆக எதுவெல்லாம் இனிமையாக அவனுக்கு தெரிந்ததோ, எதுவெல்லாம் அவனுடைய வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையாக இருந்ததோ அவையெல்லாம் அவன் வாழ்க்கையில் எப்போதாவது ஒரு பயத்தை உருவாக்கிவிட்டு சென்றது. எப்படி தாய் அடிக்கிற போது ஒரு அடியை குழந்தை வாங்கிவிட்டு அடுத்த அடி வேண்டாம் என்று சொல்வதற்கு கூட தாயிடம்தானே சரணடையும். அம்மாவினுடைய கால்களின் பக்கத்திலே தானே போய் நிற்கும், அம்மா அடுத்த அடி வேண்டாம் என்று. எப்படி தாய் தன்னை தண்டிக்க கூடாது என்று தாயிடமே குழந்தை கெஞ்சுகிறதோ அதே போல இயற்கை தனக்கு ஆபத்தை உருவாக்கிவிடக் கூடாது என்று உணர்ந்த மனிதன் இயற்கையிடமே இறைவன் என்று உணர்ந்து சரணாகதி அடைந்தான். ஆகப்பெரிய தொடக்கமே அதுதான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எப்படி பஞ்சபூதங்களும் சிவபெருமானும் ஒன்று என்று நாம் நினைத்தோம். அன்றைக்கு அவன் உணர்ந்தான் இயற்கைதான் இறைவன் என்று. அதனால் தானே நமசிவாய நமசிவாய என்று சொல்கிற போதெல்லாம் சிவபெருமானை மட்டும் வழிபடவில்லை, மனிதானி பஞ்சபூதங்களையும் சேர்த்துத்தான் வழிபடுகிறாய் என்று சொல்லித் தந்தார்கள். எப்படி? நா என்கிற எழுத்து நிலத்தை குறிக்கிறது, மா என்கிற எழுத்து நீரை குறிக்கிறது, சி என்கிற எழுத்து நெருப்பை குறிக்கிறது, வா என்கிற எழுத்து காற்றை குறிக்கிறது, யா என்கிற எழுத்து ஆகாயத்தை குறிக்கிறது. எப்போதெல்லாம் நமசிவாய 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 என்று மனிதன் சொல்கிறானோ அப்போதெல்லாம் அவன் சிவபெருமானை மட்டும் வணங்கவில்லை, பஞ்சபூதங்களையும் சேர்த்துத்தான் வணங்குகிறான் என்று நாமத்தோடு இயற்கையையும் சேர்த்து வழிபட சொல்லிக் கொடுத்த தர்மம் நம்முடைய இந்த தர்மம். எல்லாவற்றையும் நம்முடைய தர்மம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது, எல்லாவற்றின்படி வாழ சொல்லிக் கொடுத்திருக்கிறது. ஆனால் நாம் என்ன தெரியுமா செய்கிறோம்? இந்த நவீன யுகத்திலே நம் மனநிலை எப்படி தெரியுமா இருக்கிறது? எப்போதும் பிரார்த்திக்கிறேன், எம் பெருமானையே சரணாகதி அடைகிறேன். ஆனால் எவ்வளவுதான் பிரார்த்தித்தாலும் என்னுடைய துன்பங்கள் குறையவே இல்லையே. ஆக கடவுள் அருள்பாலிக்கிறார் அருள்பாலிக்கிறார், அவர் சன்னதியிலே இடம் கொடுக்கிறார் என்று சொல்கிறோமே, இவ்வளவு பிரார்த்தித்தும் கூடவா அவருக்கு இடம் கொடுக்க தோன்றவில்லை என்று சில நேரங்களில் கடவுளின் மீதும் கோபம் வரத்தான் செய்கிறது. என்ன தெரியுமா உண்மை? பிரார்த்தனையை எதற்காக மனிதனுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள்? முன்னோர்கள் எதற்காக கடவுளை வணங்க சொல்லிக் கொடுத்தார்கள் தெரியுமா? துன்பத்தை குறைக்க அல்ல, துன்பத்தை மறக்க. நீ அளவுக்கு அதிகமாக கடவுளை பிரார்த்திக்கிறாய் என்று சொன்னால், உன்னுடைய பக்தி உண்மை என்று சொன்னால், பக்தியின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை
நம்பிக்கை உண்மை என்று சொன்னால், கடவுளை வணங்க வணங்க துன்பம் குறைகிறதோ இல்லையோ, துன்பத்தை பற்றிய பயம் குறைந்து விடுகிறது. பயம் குறைந்தாலே மனிதனுக்கு அதை பற்றிய நினைப்பும் குறைந்துவிடும். அதனால்தான் பயம் வருகிற போது, அச்சம் வருகிற போது, பிரச்சனை வருகிற போதெல்லாம் கடவுளை உடனே நினைக்கிறான். பயம் வருகிற போது தான் சில இடங்களில் கடவுளையே மனிதனுக்கு ஞாபகம் வருகிறது. ஆக பயப்படுகிற இடங்களில் தான் கடவுள். ஆக பிரச்சனைகள் வருகிறது என்றால் பிரார்த்தனைகளை கூட்டிக்கொள். பிரார்த்தனைகளை கூட்டுகிற போது பயம் குறைந்துவிடும். யாருமே துன்பத்தை குறைப்பதற்காக பிறக்கவில்லை, துன்பத்தை முடித்து விடுவதற்காக தான் பிறந்தோம். ஓர் பிறவியிலிருந்து இன்னொரு பிறவி நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், சென்ற பிறவியில் ஏதோ பெரிய பாவம் செய்து விட்டோம், அதை கழிப்பதற்காக இந்த பிறவி, அவ்வளவுதான். ஆக இந்த பிறவியில் நாம் என்ன செய்ய வேண்டும்? முடிந்தவரை எம்பெருமானை பிரார்த்தித்து முடிந்தவரை அந்த பாவத்தை துடைக்க வேண்டுமே தவிர, இப்பிறவியிலும் மேன்மேலும் பாவத்தை சேர்த்தால், சிவபுராணத்திலே மாணிக்கவாசகர் சொல்லியதை போல, புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி என்று அடுக்கடுக்காய் பிறவிகளை பிறந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். அதனால் மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஆகப்பெரிய விஷயமே, எத்தனை வணங்கினாலும் துன்பம் வருகிறது என்று சொல்லி கடவுளின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடக் கூடாது, ஆழமாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். இதை நாம் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதிகாசங்களே படைக்கப்பட்டது. சொல்லுவார்கள் நம்முடைய முன்னோர்கள், ராமரை போல வாழலாம், கிருஷ்ணரின் பேச்சை கேட்கலாம் என்று சொல்லுவார்கள். காரணம், ராமர் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கிற எல்லா பாத்திர படைப்புகளிலுமே ஒரு பிறவியில் வாழ்ந்து காண்பித்தவர். கிருஷ்ணர் மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்கு தேவையான உபதேசங்களை கொடுத்தவர். ராமருடைய படைப்பை பார்த்து பாருங்கள், ஒரு மனிதன் எப்படி எப்படி எந்தெந்த நிலைகளில் இருக்க வேண்டும் என்ற எல்லா நிலைகளையும் வாழ்ந்து காட்டினார். அவருடைய படைப்பு ஒவ்வொரு நேரங்களிலும் படிக்கிற போது நம்மை வியப்புக்குள்ளே கொண்டு செல்கிறது. பார்த்து பாருங்கள், ஒரு மகனாக தந்தையினுடைய சொல்லை எப்படி கேட்க வேண்டும் என்பதை ராமரை பார்த்து கற்றுக்கொள்ளலாம். ஒரு அண்ணனாக சகோதரர்களை எப்படி கட்டி அணைக்க வேண்டும் என்பதை ராமரை பார்த்து கற்றுக்கொள்ளலாம். ஒரு கணவனாக தன்னுடைய மனைவிக்கு எப்படி உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை ராமர் சொல்லி தருகிறார். காற்றுக்கே செல் என்று சொன்ன பிறகும் கூட தன் தாயை எப்படி பக்தி மார்க்கத்தில் வணங்க வேண்டும் என்பதை ராமர் நமக்கு சொல்லி தருகிறார். காற்றுக்கே போன பிறகும் கூட குரங்கினங்களையும் கரடி இனங்களையும் எல்லா இனங்களையும் தன் இனங்களாக பார்க்க வேண்டும் என்கிற சமத்துவத்தை ராமர் நமக்கு சொல்லித் தருகிறார். எல்லா உயிர்களையும் தன்னுயிராக ஏற்க சொன்னார். ஏன், ராட்சச குணத்தில் வந்தபோது கூட இன்று போய் நாளை வா என்று ரட்சிக்கக்கூடிய தன்மையை ராமர் நமக்கு சொல்லித் தருகிறார் என்று சொன்னால், எல்லா விதமான படைப்புகள், மகனாக கணவனாக சகோதரனாக எல்லா உயிர்களையும் சமமாக பாவிக்கக்கூடியவராக ரட்சகனாக எல்லா ரீதியிலும் ராமர் வாழ்ந்து காண்பித்தார். ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரம் ராமருடைய படைப்பு. ராமரை முழுமையாக, இன்னும் சொல்ல போனால் கம்பராமாயணத்தை ஒருவன் முழுமையாக கற்று தேர்ந்து அதில் சொல்லக்கூடிய வாழ்வியலை உணர்வான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவான். அவ்வளவுதான், ஆகப்பெரிய வெற்றியே அதுதான். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், தசரதன் ஒரு சிறிய நரைமுடித்தானே வருகிறது. ஒரு தந்தையாக அவருடைய கடமையை பாருங்கள். ஒரே ஒரு நரைமுடிதான். வந்தவுடனே என்ன நினைக்கிறார்? இனிமேல் இந்த பதவி நமக்கானது அல்ல, நம்முடைய மகன் ராமரின் கையில் கொடுக்க வேண்டிய பதவி என்று நினைத்தார். உடனே ராமரை அழைத்தார். மகனே, இந்த மிகப்பெரிய அயோத்தி மாநகர் உன்னுடைய கைக்கு வரப்போகிறது. மகனே, நீ அரசனாக போகிறாய், அயோத்தி மக்களை பாதுகாக்க போகிறாய், நாளை உனக்கு முடிசூட்ட போகிறோம் என்று சொன்னார்.
இந்த இடத்தில் நாம இருந்தால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? நாளை முதல் ஒரு மிகப்பெரிய நகரம் நம்முடைய கையில் கிடைக்கிறது. நாளை முதல் நாம் தான் அரசனாக போகிறோம். எவ்வளவு மகிழ்ச்சி வரும்! மகிழ்ச்சியினுடைய உச்சத்திற்கு நாம் போய்விடுவோம். ஆனால் கம்பர் சொல்கிறார் பாருங்கள், ராமர் மகிழ்ச்சியே அடையவில்லையாம். அழகாக அதை சொல்லியிருப்பார். தாதை அப்பரிசு உரை செய்ய தாமரை கண்ணன் காதல் உற்றிலன் இகழ்ந்திலன் கடன் இதென்று உணர்ந்து ஏது கொற்றவர் ஏவியதது செயல் என்றோ நீதியற்கென நினை துமை பணிந்தலை நின்றான் என்பார் கம்பர். என்ன சொல்கிறார்? ராமரை அழைத்து சொன்னபோது ராமர் மகிழ்ச்சியும் அடையவில்லையாம், வருத்தமும் படவில்லையாம். இந்த ரெண்டுமே இல்லை என்றால் ராமர் என்னதான் செய்தார் என்று ஒரு கேள்வி வரும். ராமர் இது என் கடமை என்று உணர்ந்தாராம். கடன் இதென்று உணர்ந்து என்பார் கம்பர். ஒரு அரச பதவி தன்னுடைய கையிலே இளம் பருவத்திலே கிடைக்கிறது என்று சொன்னால் அதில் மகிழ்ச்சி அடையவோ வருத்தப்படவோ எதுவுமே இல்லை. மக்களை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை என் கையில் வருகிறது என்பதை உணரக்கூடிய தருணம் இது. மகிழவோ வருத்தப்படவோ வேண்டிய தருணம் இல்லை, கடமையை உணரும் தருணம் என்று சொன்னாராம். பாருங்கள், ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஆகப்பெரிய தத்துவத்தை அரசன் ஆகும் முன்பே சொல்லிக் கொடுத்தவர் ராமர். இப்போது ராமருக்கு முடிசூட்டப்பட்டதா? இல்லை. என்ன ஆயிற்று? கைகேயி தாயாருடைய மனதிலே அவருடைய தோழியின் மூலமாக தன் மகன் பரதன் நாடாள வேண்டும் என்கிற எண்ணம் திணிக்கப்படுகிறது. திணிக்கப்பட்ட எண்ணமே தன் ஆசையாகவும் மாறுகிறது. தசரதனை அழைக்கிறாள் கைகேயி. என்ன சொல்கிறாள்? பரதன் நாட்டை ஆள வேண்டும், ராமன் காட்டை ஆள வேண்டும் என்று. ராமரின் மீது உயிரை வைத்திருந்தவர் தசரதன். எந்த வாயால் மகனே உனக்கு அரசாட்சி வரப்போகிறது என்று சொன்னாரோ அதே வாயால் மகனே உனக்கு அரசாட்சி இல்லை என்று சொல்லக்கூடிய தைரியம் தசரதருக்கு இல்லை. எப்படி மகனிடம் அந்த வார்த்தையை சொல்லுவது? அவன் எவ்வளவு மகிழ்ந்திருப்பான், எவ்வளவு பொறுப்புணர்ச்சிகளை கொண்டிருப்பான். அதே மகனிடம் எப்படி நான் சொல்லுவேன் என்று மயங்கியே விழுந்து விட்டார். திரும்ப எழுந்து நிற்கிறார். இந்த வார்த்தையை சொல்லும் தைரியம் எனக்கு இல்லை என்று சொன்னார். ஆக கைகேயே சொல்லிவிடலாம் என்று முடிவினை எடுக்கிறாள். ராமரை அழைத்தாள். இப்போது கைகேயி சொல்கிறாள் ராமரை பார்த்து, ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழ் இருஞ்சடைகள் தாங்கி அருந்தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிக துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றான் என்றாள். என்ன சொல்கிறாள்? ராமா, கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தை பரதன் ஆளட்டும், காடுகளால் சூழப்பட்ட வனத்தை நீ ஆட்சி செய்து விட்டு வா. அதுவும் உடனே அல்ல, 14 ஆண்டுகள் பொறுமையாக அந்த வனத்திலே வனவாசம் இருந்து விட்டு வா. அதுவரை பரதன் நாட்டை ஆட்சி செய்யட்டும். இதை நான் சொல்லவில்லையப்பா, தசரதன் சொன்னார் என்று சொன்னார். ராமருக்கு தெரியாதா தன் தந்தை எந்த வார்த்தையை தனக்காக சொல்லியிருப்பார் என்று? ராமருடைய மனதிலே ஒரு சிறிய வருத்தம் வந்து விட்டது. நாம் இந்த இடத்தில் என்ன நினைப்போம்? ஒருவேளை அரச பதவி கிடைக்கவில்லையே என்ற வருத்தம் வந்திருக்குமோ? காரணம், மனதிலே கொஞ்சம் ஆசையை வளர்த்திருப்பாரோ ராமர் என்று நினைப்போம். ஆனால் ராமருடைய வருத்தம் அது அல்ல. என்ன தெரியுமா சொன்னார் ராமர்? மன்னவன் பணியென்று ஆகின் நும்பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்ற செல்வம் என்றோ என்று சொன்னார். கைகேயி தாயாரை பார்த்து சொன்னாராம் ராமர், அம்மா, மகனே நீ சென்று காட்டை ஆட்சி செய்து விட்டு வா என்று நீங்கள் ஒற்றை வார்த்தையில் ஆணை சொல்லியிருந்தால் இந்த ராமன் அதை ஏற்றிருப்பான்.
உங்கள் பேச்சுக்கு என்றைக்கு நான் மறுபேச்சு பேசியிருக்கிறேன்? நீங்கள் சொல்லி இருந்தாலே போதுமே, ராமா காற்றுக்கு செல் என்று. எதற்காக அப்பா சொன்னார் என்று சுற்றி வளைத்து சொல்கிறீர்கள். இதுதான் எனக்கு வருத்தம். மகனே, நீ செல் என்று சொன்னால் மகிழ்ச்சியோடு செல்வான் இந்த ராமன். பரதன் நாட்டை ஆட்சி செய்தாலும் இந்த ராமன் நாட்டை ஆட்சி செய்தாலும் இரண்டுமே ஒன்றுதான். என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்ற செல்வம் என்று சொன்னார் பாருங்கள். ஆகப்பெரிய சகோதரத்துவத்தை ராமர் நமக்கு சொல்லித் தருகிறார். எவ்வளவு பெரிய பண்புகள்! இந்த பண்புகள் நம்முடைய மனதில் வந்துவிட்டாலே பக்தி மார்க்கம் வந்துவிடும். காரணம், மனம்தானே முதலில் செம்மைப்பட வேண்டும். மனமதும் செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை என்று தானே சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆக மனம் செம்மைப்பட வேண்டும். முதலில் ஒரு மகனாக அரச பதவியில் செல்லக்கூடிய தன்மையிலே திரும்ப ஒரு சகோதரனாக எல்லா ரீதியிலும் ராமர் வாழ்ந்து காண்பித்து விட்டார். இப்போது வனவாசம் போகிறார். அங்கே சீதா தேவி மாரீசன் என்று தெரியாமல் பொன்மான் வேண்டும் என்று கேட்கிறாள். ராமர் பின்னாலே செல்கிறார். ராமருடைய அபாய குரல் கேட்டது. லக்குவனை சீதா தேவி அனுப்பினாள். லக்குவனும் பின்னாலேயே செல்கிறார். இப்போது ராவணன் நிலத்தோடு, இங்கே தான் கம்பருடைய ஆளுமை, சீதா தேவியை தொட்டு எடுத்து சென்றான் ராவணன் என்று கம்பர் எழுதவில்லை. சீதா தேவியை தொடும் தைரியமோ தொடும் உரிமையோ ராமரை தவிர யாருக்கும் இல்லை. ஆகப்பெரிய தமிழ் பண்பாட்டை கம்பர் நிலைநாட்டினார் பாருங்கள். சீதா தேவியின் பக்கத்தில் கூட, அவளினுடைய கற்புக்கு பக்கத்தில் கூட எந்த ஒரு ஆடவனாலும் செல்ல முடியாது. அதனால்தான் சீதா தேவியை நிலத்தோடே பெயர்ந்து சென்றான் ராவணன் என்று எழுதினார். இப்போது ராவணன் கவர்ந்து சென்று விட்டான். ஜடாயு பார்க்கிறார். காப்பாற்ற முற்பட்டார், காப்பாற்ற முடியவில்லை. தன்னுடைய ரெக்கைகள் எல்லாம் அடிப்பட கீழே உயிருக்கு போராடும் நிலையிலே கிடக்கிறார். திரும்ப வந்து பார்த்தால் சீதா தேவியை காணவில்லை. லக்குவனும் ராமனும் தேடி ஓடோடி வருகிறார்கள். ஜடாயு உயிருக்கு போராடிய நிலையிலே இருக்கிறார். என்ன ஆயிற்று? சீதா தேவியை ராவணன் கவர்ந்து சென்றான். ராமனுக்கு கோபம் வந்தது. என் மனைவியை ஒருவன் கவர்ந்து சென்றிருக்கிறான் என்று சொன்னால் அவனை என்ன செய்ய போகிறேன் பார் என்று சொன்னார். ஜடாயு சொன்னார் பாருங்கள், ராமா கோபப்படாதே. யார் கோபப்பட வேண்டும்? யார் கோபப்பட வேண்டும் ராமா? தவறு உன் மீது இருக்கிறது. தவறு செய்தவன் எப்படி கோபப்படலாம்? ராமருக்கு ஒன்றும் புரியவில்லை. பாருங்கள், ராமர் விஷ்ணுவினுடைய அவதாரம். ராமரையே ஒருவர் தவறை சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால் ஜடாயுவினுடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? ராமரை பார்த்து சொன்னார், ராமா தவறு உன் மீது இருக்கிறது. தவறு என் மீதா? நான் என்ன செய்தேன்? ராமா, ஒரு மான் சென்றது என்று சொல்லி அந்த மான் வேண்டும் என்று சீதா தேவி கேட்டாள். நீயும் சென்று விட்டாய். பொன்னிலை மானின் பின் தொடர்ந்து போகிய மண்ணிலை அறிக என்று சொன்னாள் சீதா தேவி. எப்படி பொன் போன்ற மானுக்கு பின்னால் சென்ற என் மன்னவன் நிலை என்ன ஆயிற்று பார் என்று லக்குவனனையும் அனுப்பிவிட்டாள். ஆக ராமா, அத்தனை பெரிய காட்டிலே ஒரு பெண்ணை தனியாக விட்டு சென்றது உங்கள் இருவருடைய தவறு. தவறை உங்கள் மீது வைத்துவிட்டு வேறு யாரின் மீதும் கோபப்படாதீர்கள் என்று சொன்னார் பாருங்கள். இந்த இடத்தில் நாம இருந்தால் என்ன செய்வோம்? அயோத்தியினுடைய இளவரசன் என்னையே ஒரு தவறை சுட்டிக்காட்டக்கூடிய தைரியம் வந்து விட்டதா? என் மனைவியை ஒருவன் கவர்ந்து சென்றிருக்கிறான், கோபம் வரத்தானே செய்யும். கோபப்படாதே என்று எப்படி சொல்ல முடியும் என்று நமக்கு ஜடாயுவின் மீது கோபம் வரும். ஆனால் ராமர் என்ன தெரியுமா செய்தார்? உண்மைத்தான். இந்த காட்டிலே சீதா தேவியை தனியாக விட்டு சென்றது என் தவறு. ஜடாயுவே, தவறு என் மீது இருக்கிறது என்று ஒத்துக்கொண்டார் பாருங்கள். அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு. ஆக மகனாக, அரசனாக, கணவனாக, தலைவனாக எல்லா ரீதியிலுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ராமர் நமக்கு அழகாக வாழ்ந்து காண்பித்து சென்றார். இந்த பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான், இந்த பண்புகள் கற்கிற போது பக்தியினுடைய மார்க்கம் மனதிலே தழைக்கும் என்பதற்காக தான் ராமரை போல வாழலாம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். சரி,
கிருஷ்ணருடைய பேச்சை கேட்கலாம் என்று சொன்னார்களே, அது எப்படி என்று ஒரு சந்தேகம் வரும். மகாபாரதத்திலே கிருஷ்ணருடைய உபதேசங்கள் பல இடங்களில் நடந்திருக்கிறது. எங்கேயெல்லாம் தர்மங்கள் சற்று தாழ்ந்து செல்லக்கூடிய நிலை உருவாகிறதோ அப்போது அதர்மத்தை அழித்து தர்மத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டிய சூழல் வருகிற போதெல்லாம் பகவானுடைய உபதேசங்கள் நடந்திருக்கின்றன. யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிக்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாம்யகம். பாரத குலதுதித்தவனே, எவ்வப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு அழிவும் அதர்மத்திற்கு உயர்வும் உருவாகிறதோ அவ்வப்பொழுதெல்லாம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட என்னை நான் படைத்துக் கொள்கிறேன் என்றார் பகவான். ஆக தர்மம் அழியக்கூடிய சூழல் உருவாகிற போதெல்லாம் பகவானுடைய உபதேசங்கள் நடந்தது உண்டு. ஆனால் நாம் பெரிதாக புகழக்கூடிய நிலை என்ன? அந்த மகாபாரத போர்க்களத்திலே நடந்த உபதேசம். எப்படி அந்த குருஷேத்திர போர்க்களத்திலே அர்ஜுனன் வந்து நிற்கிறான், அத்தனை பேரையும் பார்க்கிறான். பாண்டவர்களுக்கும் கௌரவநாதிகளுக்கும் போர் நடக்கிறது. அர்ஜுனனுடைய மனநிலை என்ன? என் சொந்தக்காரர்களை எல்லாம் நான் வீழ்த்த வேண்டுமா? என் குருவை நான் வீழ்த்த வேண்டுமா? இத்தனை படை வீரர்கள் அழிந்து தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டுமா? இது சாத்தியமில்லை என்று தயங்கினான். உடனே பகவான் கிருஷ்ணர் என்ன செய்கிறார்? உபதேசம் செய்கிறார். ஆக நாம் எல்லோரும் என்ன நினைக்கிறோம்? அர்ஜுனனுக்காக செய்யப்பட்ட உபதேசம் பகவத்கீதை. அது ஒரு விதமான உண்மை. ஆனால் அர்ஜுனனுக்கானது மட்டும் பகவத்கீதை அல்ல. அர்ஜுனனின் வழியாக மனிதர்களுக்கு கிடைத்ததுதான் பகவத்கீதை. ஏன் அர்ஜுனன் மட்டும்தான் போர்க்களத்திலே தயங்கி நின்றானா? நாமும் தானே இந்த வாழ்க்கை என்கிற போராட்ட களத்திற்குள்ளே ஒற்றை காலடி வைத்த பிறகு தயங்கத்தானே செய்கிறோம். இது நம்முடைய களம் இல்லையோ? இது நமக்கான ஆடுகளம் இல்லையோ? இது நமக்கான லட்சிய பாதை இல்லையோ? இந்த பாதை கடினமாக இருக்குமோ என்று பயப்படத்தானே செய்கிறோம். பயம் என்பது மனிதனுக்கு சுலபமாக வரத்தானே செய்கிறது, தயக்கம் வரதானே செய்கிறது. ஆக அர்ஜுனனுக்கானது மட்டுமல்ல பகவத்கீதை, அர்ஜுனனின் வழியாக அத்தனை பேருக்கும் கிடைத்ததுதான் பகவத்கீதை. அந்த பகவத்கீதையினுடைய உபதேசம் 5 பார்வையிலே பகவான் கொடுத்தார். ஒற்றை பார்வையில் மட்டுமல்ல, 5 விதமான பார்வையிலே கொடுத்தார். வேதாந்த பார்வை, சுயதர்ம பார்வை, பக்தி பார்வை, தத்துவ பார்வை என்று பலவிதமான பார்வைகளிலே பகவான் தன்னுடைய உபதேசத்தினை கொடுக்கிறார். அதில் முதல் பார்வை வேதாந்த பார்வை. வேதாந்த பார்வை என்பது ஆன்மா பற்றியது. நாம் யாருமே ஆன்மாவை பற்றி சிந்திப்பதே கிடையாது. உடலை பற்றி சிந்திக்கிறோம், உடலை அழகுபடுத்துகிறோம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நம் உடனே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை அழகுபடுத்த வேண்டும் என்று நினைத்திருக்கிறோமா? உடலுக்கு பசிக்கிறது, உடனே என்ன செய்கிறோம்? தேவையான அளவு உணவை எடுத்து உண்கிறோம். அடுத்த வேளை பசி வருவதற்கு முன்பாகவே அடுத்த வேளை உணவையும் தயார் செய்து விடுகிறோம். உடலுக்கு அழகுபடுத்துவதற்காக ஒரு நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் என்ன பட்டாடை உடுத்தலாம், எப்படி ஆடை உடுத்தலாம், அதுவும் ஒரு திருமண நிகழ்ச்சி எல்லாம் வருகிறது என்றால் 1 மாதம் முன்பாகவே ஆடைகளை தேர்வு செய்கிறோம். 1 மாதம் முன்பாகவே யாரிடம் உணவை சமைக்க சொல்ல வேண்டும் என்பதை முடிவு செய்கிறோம். 1 மாதம் முன்பாகவே யார் தன்னை ஒப்பனை செய்ய வேண்டும் என்பது வரைக்கும் முடிவு செய்கிறோம். ஆக உடலை பற்றி மனிதன் நொடிப்பொழுதும் சிந்திக்கிறான். உடலை அழகுபடுத்துவது பற்றி எப்போதும் சிந்திக்கிறான். ஆனால் உள்ளே இருக்கும் ஆன்மாவுக்கும் பசி எடுக்கும் என்று சிந்திக்கிறானா? ஆன்மாவினுடைய பசிக்கு என்ன உணவு கொடுக்க வேண்டும் என்று யோசித்திருக்கிறோமா? ஆன்மாவுக்கு தேவையான உணவு வேறு எதுவுமே கிடையாது, தியானம்தான். ஒரு இடத்திலே மனிதன் அமைதியாக அமர்ந்து ஒருமுக மனப்பான்மையை உருவாக்கி மனதை ஒற்றை சிந்தனையிலே செலுத்தி அவன் தியானம் இருக்கிறான் என்று சொன்னால், தினசரி தியானத்திற்காக நேரம் ஒதுக்குகிறான் என்று சொன்னால், அவனுடைய ஆன்மாவிற்கு அவன் கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய உணவு அதுதான்.
வேதாந்த பார்வையிலே பகவான் கிருஷ்ணர் இதை எடுத்து சொல்கிறார். என்ன தெரியுமா சொன்னார்? அர்ஜுனா, நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் உனக்கு எதிரே நிற்கக்கூடிய கௌரவராதிகளை எல்லாம் நீதான் அழிக்கப் போகிறாய் என்று. உடலை மட்டும்தான் நீ அழிக்கிறாய், ஆன்மாவை யாருமே அழிக்க முடியாது. அந்த உடல் அழிகிற போது உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா இன்னொரு உடலை தேடி சென்று விடுகிறது. ஆக மரணித்து போகக்கூடிய ஜடம் என்று சொல்லக்கூடிய உடலை அழிக்கக்கூடிய உரிமையை மட்டும்தான் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அதை நினைத்து நீ தயங்காதே. ஆன்மாவிற்கு அழிவே இல்லை, அழியும் உடலைத்தான் அழிக்க சொன்னேன் என்று சொன்னார். முதல் விதத்திலே ஆன்மாவினுடைய தெளிவை அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டார். இரண்டாவது கொடுத்த பார்வை சுயதர்ம பார்வை. சுயம் என்றால் தன்னை குறிப்பது, தர்மம் என்றால் கடமையை குறிப்பது. தன் கடமை என்ன என்பதை சொல்கிறார். அர்ஜுனை பார்த்து சொன்னார் பகவான் கிருஷ்ணர், அர்ஜுனா, நீ தயங்குவதற்கு இங்கே என்ன இருக்கிறது? இது உன் கடமை. பிறக்கிற போது ஒவ்வொரு மனிதனும் என்னென்ன செய்ய வேண்டும் என்கிற ஆகப்பெரிய கடமையுடனே பிறக்கிறான், அதைத்தான் செய்கிறான். அர்ஜுனா, நீ பிறக்கிற போதே உன் கடமை இதுதான் என்று விதிக்கப்பட்டதுதான். உன்னுடைய கடமை இது, இதை செய்வதில் நீ தயங்குவதற்கு அவசியமே இல்லை என்று சொல்லி சுயதர்ம பார்வையை சொன்னார். மூன்றாவது ஒரு பார்வை சொன்னார், கர்மயோக பார்வை. கிருஷ்ணருக்கு தெரியாதா வேலையை செய்தவன் கூலியை எதிர்பார்ப்பான் என்று? அதனால் சொன்னார், அர்ஜுனா, உன் கடமைதான், கடமையை செய்துவிட்டு தயவு செய்து பலனை எதிர்பார்த்து விடாதே. அதற்கு அழகாக ஒரு ஸ்லோகம் சொல்லியிருப்பார், ஹர்மன்யேவாதிஹாரஸ்தே மா பலே சுகதாஷனா மா ஹர்ம பல ஹேதுர்பூர் மாதே சங்கோஸ் த ஹர்மணி என்று சொல்லுவார். என்ன பொருள் தெரியுமா? செயல் புரிய மட்டும்தான் உனக்கு உரிமை இருக்கிறது, பலனை எதிர்பார்க்கும் உரிமை உனக்கு கிடையாது. ஒருவேளை நீ பலனை எதிர்பார்த்தாலும் கூட எதிர்பார்க்காமல் கடமையை செய்வான் பார், அவனை எதிர்பார்க்க வைத்து விடாதே. அதை போல் பெரிய பாவம் எதுவுமே இல்லை என்று சொன்னார். ஆகச் சிறந்த முறையிலே மூன்றாவது பார்வையை அர்ஜுனனுக்கு விளக்கிவிட்டார். கடமையை செய் அர்ஜுனா, போரில் கடமையை செய்துவிட்டு பலனை எதிர்பார்க்காதே. எதிர்பார்த்தால் கிடைக்காது. ஒரு மனிதன் பலன் எதிர்பார்க்காதது வரை பலன் கிடைத்துவிடும் தானாக. அதுதான் இயற்கையினுடைய நியதி. எல்லாம் இறைவன் பார்த்து கொள்வான் என்று கடமையை செய்து கொண்டே போங்கள், மிகப்பெரிய வெற்றி உங்கள் கையில் வந்து சேரும். அடுத்ததாக சொன்னார் பக்தி பார்வை. இந்த பக்தி பார்வை சொல்கிற போதுதான் பகவான் தன்னுடைய ஆகப்பெரிய விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காண்பித்தார். விஸ்வரூபம் என்று சொல்கிற போது நாம் என்ன சொல்லுவோம்? குருஷேத்திர போர்க்களத்திலே பகவானுடைய அந்த விஸ்வரூப காட்சியை, அழகான காட்சியை பார்க்கக்கூடிய பாக்கியம் அர்ஜுனனுக்கு மட்டும்தான் கிடைத்தது என்று சொல்லுவோம். அதுதானே உண்மை என்று நினைக்கிறோம். ஆனால் பக்தி பார்வை கொடுக்கிற போது, விஸ்வரூபம் கொடுக்கிற போது அர்ஜுனன் மட்டும் அந்த காட்சியை பார்க்கவில்லை. எல்லோரும் சிலையாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அர்ஜுனனுடன் இன்னொருவரும் பார்த்தார். யார் தெரியுமா? போரில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அரண்மனையிலே பார்வையற்று இருக்கக்கூடிய திருதராஷ்டிரனுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக போர்க்கள காட்சியை அரண்மனையிலே தன்னுடைய ஞான கண்ணின் மூலமாக திருதராஷ்டிரருடைய அமைச்சர் சஞ்சயன் பார்த்து கொண்டே இருந்தார். போர்க்களத்திலே எல்லோரும் சிலையானார்கள். ஆனால் ஞான பார்வையில் பார்த்த சஞ்சயன் சிலையாகவில்லை. இங்கே விஸ்வரூப காட்சி கிடைக்கிற போது திருதராஷ்டிரருக்கு காட்சி கிடைக்கவில்லை, ஆனால் சஞ்சயனுக்கு காட்சி கிடைத்தது. ஒரே நேரத்தில் இருவர் பாரதத்திலே விஸ்வரூபத்தை பார்த்தார்கள். ஆனால் மூவர் உபதேசத்தை கேட்டார்கள். காரணம், திருதராஷ்டிரருக்கு பார்வைத்தான் கிடையாது, செவி பலன் உண்டு. ஆக போர்க்களத்தில் உபதேசம் நடக்கிற போது அர்ஜுனனுக்கும் உபதேசம் கிடைத்தது, சஞ்சயனுக்கும் உபதேசம் கிடைத்தது, திருதராஷ்டிரருக்கும் உபதேசம் கிடைத்தது. பக்தி மார்க்கத்திலே என்ன தெரியுமா சொல்கிறார் கிருஷ்ணர்? அர்ஜுனா, நான் முதலாளி,
நீ தொழிலாளி, ஒரு சாதாரண கருவிதான். நீங்கள் இந்த உலகத்திலே ஒரு கருவியாக இயங்குகிறீர்கள். எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். போர்க்களத்தில் போர் தொடுப்பது உன் கடமை. முதலாளி நான் சொல்கிறேன், தொழிலாளி நீ அதை செய்துத்தான் ஆக வேண்டும் என்று சொன்னார். பாருங்கள், எதை உணர்த்துகிறது தெரியுமா? மனிதன் எதுவுமே இல்லை, அவன் நினைத்தால் எல்லாமே நடந்துவிடும். அதை அடுத்த பார்வையில் தெளிவாக தத்துவ பார்வை என்று விளக்கி இருப்பார். தத்துவ பார்வை என்றால் ஆணவம் அற்ற நிலை. கிருஷ்ணருக்கு தெரியாதா? இதை எல்லாம் செய்து முடிக்கிற போது ஒருவேளை நாம் தானே எல்லாம் முடித்தோம் என்று அர்ஜுனனுக்கு ஆணவம் வந்து விடுமோ என்று நினைத்து உபதேசிக்கும் போதே சொன்னார், எல்லாம் செய்துவிடு, முடிவிலே நான் தான் எல்லாம் செய்தேன் என்று ஆணவப்பட்டு விடாதே. முதலாளித்தான் எல்லாவற்றிற்கும் காரணமானவன், அதனால் அகங்காரம் கொள்ளாதே. நான் நினைப்பதுதான் நடக்கிறது, நான் நிச்சயித்ததுதான் அரங்கேறுகிறது, நான் வெற்றியை தீர்மானிப்பவருக்கு தான் வெற்றி கிடைக்கிறது என்று சொன்னார். பாருங்கள், மனிதனால் படைக்கப்பட்டது எதுவும் இல்லை, இந்த பிரபஞ்சமே அவன் ஆட்டி படைப்பது என்பதை உணர்த்தி கொடுத்தார். ஆக வேதாந்த பார்வை, சுயதர்ம பார்வை, கர்மயோக பார்வை, பக்தி பார்வை, தத்துவ பார்வை என்ற 5 பார்வையிலே எல்லாவற்றையும் சொன்னார். சொல்லியும் கூட அர்ஜுனனுக்கு ஆணவம் வரத்தான் செய்தது. போரெல்லாம் முடிந்தது, வெற்றி கிடைத்தது, தேரிலிருந்து இறங்கவில்லை அர்ஜுனன். என்ன நினைத்தான்? மகாபாரத போரையே நடத்தி இருக்கிறேன், வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆக வெற்றி பெற்றவனை தேரிலிருந்து கைப்பிடித்து இறக்கி விடுவதுதானே வழக்கம். அர்ஜுனனுடைய தேரோட்டி யார்? பகவான் கிருஷ்ணர் தானே. அர்ஜுனன் நினைத்தான், என்னால் வெற்றி கிடைத்திருக்கிறது, இப்போது கிருஷ்ணர் தேரிலிருந்து இறங்கி என் கைகளை பிடித்து என்னை இறக்கி விடுவார் என்று மமதையில் நின்றான். ஆனால் தேரில் அமர்ந்திருந்த கிருஷ்ணர் என்ன தெரியுமா சொன்னார்? அர்ஜுனா, போரெல்லாம் முடிந்தது, தேரிலிருந்து இறங்கு என்றார். அர்ஜுனனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இது என்ன குழப்பம்? என்னை தேரிலிருந்து இறக்கி அல்லவா விட வேண்டும் மரியாதையோடு, இறங்கு என்று ஆணையிடுகிறாரே, நான் என்ன செய்யட்டும் என்று அப்படியே பார்த்தான். கிருஷ்ணர் திரும்ப சொன்னார், சொன்னது கேட்கவில்லையா? தேரிலிருந்து இறங்கு. சரி, கிருஷ்ணருடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை என்ன? இறங்கினான். கிருஷ்ணருக்கு பக்கத்திலே நின்றான். கிருஷ்ணர் சொன்னார், அர்ஜுனா, தூரத்தில் சென்று நின்று கொண்டிரு என்றார். குழப்பத்தோடு தூரத்திலே சென்றான். தேரையும் கிருஷ்ணரையும் பார்த்து கொண்டே இருந்தான். கிருஷ்ணர் தேரிலிருந்து இறங்கினார். இறங்கியதுதான் தாமதம், தேர் தீப்பற்றி எரியத் தொடங்கியது. அர்ஜுனனுக்கு ஒன்றுமே புரியவில்லை, குழப்பத்தோடே நின்றான். கிருஷ்ணர் சொன்னார், பாருங்கள் அர்ஜுனா, இது உன்னுடைய வெற்றி என்று நினைக்கிறாயா? உன்னுடைய வெற்றி என்று நினைத்து ஆணவம் கொள்கிறாயா? ஒருபோதும் கிடையாது. நான் தேரில் இருக்கிற வரைக்கும் தான் தர்மம் நிலைக்கும். நான் தேரில் இருக்கிற வரைக்கும் தான் உன் உயிருக்கும் உத்தரவாதம். நான் தேரிலிருந்து இறங்கினால் தேரே பற்றி எறிகிறது. மனித வாழ்க்கையில் ஒரு நொடி அவனிடத்தில் இருந்து நான் விலகிவிட்டால் அவன் வாழ்க்கையும் பின்வாங்கி விடுகிறது என்று சொன்னார். என்று சொன்னால் கிருஷ்ணரை, பகவானையும் பெருமானை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய பற்றுதலிலிருந்து ஒருபோதும் நாம் விலகிவிடக் கூடாது. நாம் விலகினாலும் அவர் நம்மை ஒருபோதும் விடுவது கிடையாது. இதுதான் உண்மை. இருந்தாலும் முடிந்த வரைக்கும் எம்பெருமானை பற்றி பிடிக்க வேண்டும். நம்முடைய மனதில் வரக்கூடிய ஒரே ஆணவம் என்ன? ஏன் பகவானை பிடிக்க வேண்டும்? ஏன் கடவுளை பிடிக்க வேண்டும்? நான் சம்பாதிக்கிறேன், நான் உழைக்கிறேன், நான் வாழ்கிறேன், எதற்காக நான் இறைவனை பற்றி பிடிக்க வேண்டும்? எல்லாமே நான் தானே. இந்த கட்டிடம் என்னுடையது, இத்தனை சொத்துக்கள் எனக்கு இருக்கிறது. சில மனிதர்கள் வேடிக்கையாக சொல்வது உண்டு, ஒரு மனிதன் ஆணவத்திலே இந்த கட்டிடம் என்னுடையது, இந்த சொத்துக்கள் என்னுடையது, இது எல்லாம் என்னுடையது என்று கையை காண்பித்தாராம். கடவுள் நேராக வந்து அவனை தொட்டு சொன்னாராம், இந்த உடல் என்னுடையது, என்ன செய்ய போகிறாய் என்று. ஆக இது என்னுடையது, இது என்னுடையது என்று சொல்கிறாயே மனிதா, உன் உடலே உன்னுடையது அல்ல. இந்து தர்மம் என்ன சொல்லி தருகிறது? ஒரே இடத்தில் தானே எல்லாரையும் நாம் இருக்கின்றோம். மரணித்து விட்டால் 6 அடி நிலம் கூட நமக்கு
நமக்கு சொந்தம் இல்லையே. பிறக்கிற போது எதையும் கொண்டு வராத மனிதன் இறக்கிற போது ஒரு பிடி மண்ணை கூட கொண்டு போவது இல்லை. 6 அடி நிலமும் அவனுக்கு சொந்தம் இல்லை. அதனால் சேர்த்து சேர்த்து வைத்து என்ன செய்ய போகிறாய்? சேர்க்க சேர்க்க ஆணவம் தானே வருகிறது மனதிலே. எல்லாம் என்னுடையது, எல்லாம் நாம் கற்றது, எனக்கு தெரியாதது என்ன என்கிற ஆணவம் தானே வருகிறது. ஔவையார் அழகாக இதற்கு ஒரு விளக்கம் சொல்லியிருப்பார். ஔவையார் ஒரு நாள் அரச சபைக்கு செல்கிறார். அரச சபையிலே அமைச்சர்கள் எல்லோரும் இது எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும் என்று மாறி மாறி போட்டி போட்டு கொண்டிருந்தார்கள். அரசன் ஔவையாரிடம் கேட்டான், ஔவையாரே, யார் யாருக்கு என்னென்ன திறமைகள் இருக்கிறது என்று எல்லாருமே சொல்லிவிட்டார்கள், உங்களுக்கு என்ன திறமை இருக்கிறது சொல்லுங்கள். அவர்களுடைய திறமையை வெல்வதற்கு யாருமே கிடையாது, அப்படி வெல்ல முடியாத திறமை உங்களிடம் என்ன இருக்கிறது என்று. ஔவையார் சிரித்து கொண்டு 4 வரிகளைத்தான் பாடினாள். அத்தனை அமைச்சரும் அமர்ந்து விட்டார்கள். என்ன தெரியுமா சொன்னார்? வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பு யாவர்க்கும் செய்தறிவாம் யாம்பெரிதும் வல்லோமை என்று வலிமை சொல்ல வேண்டாங்கள், எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது என்று சொன்னாள். என்ன பொருள் தெரியுமா? வான்குருவியின் கூடு என்று சொன்னால் தூக்கணாங்குருவியினுடைய கூட்டை பார்த்திருப்போம். மிக நேர்த்தியாக கட்டியிருக்கும். இன்ஜினியரிங்கில் தேர்ச்சி பெற்ற ஒருவன் கூட கட்ட முடியாது. காரணம், வீட்டின் வாசல் அடிப்பக்கத்திலே இருக்கும். எங்காவது அப்படி ஒரு வீட்டை கட்ட முடியுமா? தூக்கணாங்குருவி கட்டுகிறது. வீட்டின் வாசல் அடிப்பக்கத்தில் 2 வாசல் கட்டி இருக்குமாம். பாம்புகள் போன்ற உயிரினங்கள் வந்தால் போலி வாசல் வழியாக உள்ளே சென்று பார்த்து உள்ளே எதுவும் இல்லை என்று ஏமாந்து செல்ல வெளிப்படையாக ஒரு வாசலும், தான் மட்டும் செல்ல தனக்கு மட்டும் தெரிந்த ஒரு வாசலையும் கட்டுகிறதாம். உள்ளே சென்று பார்த்தால் களிமண்ணால் கட்டில் செய்து வைத்திருக்குமாம் தூக்கணாங்குருவி. அந்த களிமண் கட்டிலே தன்னுடைய உடல் நோகக்கூடாது என்பதற்காக பருத்தி பஞ்சுகளால் மெத்தை செய்து வைத்திருக்குமாம். எல்லாம் செய்து முடித்து இரவிலே தன்னுடைய குஞ்சுகள் பசியில் இருளில் தன்னை தேடக்கூடாது என்பதற்காக மின்மினி பூச்சிகளை எடுத்து வந்து அந்த களிமண் கட்டிலே சொருகி சொருகி வைத்திருக்குமாம். எவ்வளவு நேர்த்தியாக வீடு கட்டி இருக்கிறது பாருங்கள், எவ்வளவு சிந்தனை பாருங்கள். ஔவையார் கேட்டார், என்றைக்காவது தூக்கணாங்குருவி என்னை போல் யாராவது வீடு கட்ட முடியுமா என்று கேட்டிருக்கிறதா? அடுத்ததாக சொன்னாள், வான்குருவியின் கூடு வல் அரக்கு தொல்கரையான் என்று. கரையானை பார்த்திருப்போம், 2 விரலுக்கு இடையில் வைத்து நசுக்கும் அளவுதான் இருக்கும். ஆனால் ஒரு வருடம் நாம் வீட்டில் இல்லை என்றால் திரும்ப வருகிற போது மரப்பொருள் எங்கே என்று தேடும் அளவிற்கு கரைத்து விடும். ஆக சிறிய அளவில் இருக்கக்கூடிய அந்த கரையான் என்றைக்காவது சொல்லி இருக்கிறதா, என்னை போல் சிறிய அளவில் இருந்து கொண்டு ஒரு மரத்தையே உன்னால் நசுக்க முடியும் என்று? இல்லை. தேன் சிலம்பி என்றால் தேனியை பார்த்திருப்போம். மனிதனுக்கே சுறுசுறுப்பை தேனித்தானே சொல்லித் தருகிறது. அந்த தேனியினுடைய கூட்டை பார்த்திருக்கிறீர்களா? எவ்வளவு தேன் இருந்தாலும் ஒரு துளி தேன் கூட கீழே சிந்தாது. அவ்வளவு நுட்பமாக தான் கொண்டு வரும் தேனை சேகரிக்கிறது. என்றைக்காவது தேனி சொல்லி இருக்கிறதா என்னை போன்று நுட்பமாக மனிதன் இயங்க முடியுமா என்று? இல்லை. சிலந்தியை சொன்னாள் ஔவை. சிலந்திக்கு ஒரு தன்மை உண்டு. வலையை கட்டிக்கொண்டு வலையினுடைய மையத்திலே அமர்ந்துவிடும். தான் இருக்கும் இடத்திற்கு தன் உணவை வரவைக்கும் சக்தி சிலந்திக்கு உண்டு. ஔவை தூக்கணாங்குருவியையும் தேனியையும் சிலந்தியையும் கரையானையும் சொல்லிவிட்டு சொன்னால், இந்த 6 அறிவுக்கும் கீழே இருக்கும் இந்த உயிர்களாலேயே இவ்வளவு சாத்தியப்படுகிறதே, இந்த உயிர்களே என்னால் இது முடிகிறது என்று மார்பு தட்டி சொன்னதில்லையே. 6 அறிவு படைத்த மனிதா, நீ மட்டும் ஏன் உனக்கு இருக்கும் திறமையை இப்படி ஆணவத்தோடு சொல்கிறாய்? உலகில் பிறக்கும் எல்லா உயிருக்கும் ஏதோ ஒன்று எளிதுதான், அது சாத்தியப்படத்தான் செய்கிறது என்று சொன்னாள் பாருங்கள். அதனால் என்னால் தான் முடிகிறது என்ற ஆணவப்பட இங்கே எதுவுமே இல்லை.
ஆணவத்தை குறையுங்கள் என்பதைத்தான் கடவுளுடைய கதையே உணர்த்தியது. நாம் எல்லோரும் சொல்லுவோம், கர்மவினை சுற்றி வருகிறதே, கர்மவினை சுற்றி வருகிறதே, அது ஒரு வட்ட வடிவம் என்று சொல்கிறார்களே, இன்று நாம் எதை விதைக்கிறோமோ அது நாளை அறுவடையாகிறது என்று சொல்கிறார்களே, கர்மவினை என்றால் என்ன? கடவுள்கள் கர்மவினைக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்தார்கள்? அது உண்மையா என்று கூட கேட்பது உண்டு. கர்மவினைக்கு கடவுள் கூட தப்பியது இல்லை, இதுதான் உண்மை. கிருஷ்ணருடைய அவதார முடிவு அதை நமக்கு சொல்லி தந்திருக்கும். பகவான் ஒரு மரத்தினுடைய அடியிலே ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார். தூரத்திலிருந்து வந்த வேடவனுடைய கண்களுக்கு பகவானுடைய பாதம் ஒரு மானை போல தெரிந்தது. மான்தான் என்று நினைத்து அம்பினை எய்தினான். பகவானுடைய குரல் கேட்டவுடன் ஓடி போய் பார்த்தால் பகவானுடைய திருவடியிலே அம்பு குத்துப்பட்டிருந்தது. வேடன் மன்னிக்க வேண்டும், மான் என்று நினைத்துத்தான் அம்பினை எய்தேன் என்று சொன்னான். கிருஷ்ணர் சொன்னார், பாருங்கள், இதில் உன் தவறு எதுவும் இல்லை, இது நடந்தாக வேண்டியதுதான், இது கர்மவினைதான், இதை யாராலும் மாற்ற முடியாது என்றார். வேடனுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன சொல்கிறீர்கள்? தவறு செய்தது நான், இதில் தவறொன்றும் இல்லை என்கிறீர்களே, இது எப்படி என்று கேட்டார். அப்போது பகவான் சொன்னார், பாருங்கள், சென்ற பிறவியிலே இப்போது வேடவனாக இருக்கக்கூடிய நீங்கள் நான் ராம அவதாரத்தில் இருக்கிற போது வாலியாக பிறந்திருந்தீர்கள். நான் உங்களுடைய சகோதரர் சுக்ரீவனுடைய பக்கத்திலே நின்று கொண்டிருந்தேன். சுக்ரீவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களை நான் அழிக்க வேண்டிய சூழல் உருவானது. அப்படி உங்களை அழிக்க வேண்டிய சூழல் வருகிற போது உங்களுக்கு நேர் முன்னால் வந்து நின்றால் எங்கள் பலத்தில் பாதி உங்கள் மேல் வந்துவிடுமோ என்று நினைத்து மறைந்திருந்து அம்பினை எய்தி வாலியே உன்னை வீழ்த்தினேன். அன்றைக்கு ராம அவதாரத்திலே மறைந்திருந்து நான் அம்பினை எய்ததன் விளைவு இந்த பிறவியிலே வாலியாகிய நீங்கள் வேடவனாக பிறந்து திரும்ப என் மீதே அம்பு எய்ய வேண்டிய சூழல் வந்தது. பாருங்கள், கர்ம வினைக்கு கடவுளும் தவறியது கிடையாது. யாராக இருந்தாலும் அதில் அகப்பட்டுத்தான் வர வேண்டும். அதனால் தேவையில்லாத குழப்பங்களில் இருந்து மனதை ஒருமுகப்படுத்தி மனதை நேர்த்தியாக்க வேண்டும். நம்முடைய மனம் என்பது ஒரு புதிய கைக்குட்டையை போல. கைக்குட்டையை எடுத்து புதிதாக இருக்கிற போது பார்த்தால் அழகாக நேர்த்தியாக இருக்கும். அதில் 4-5 முடிச்சுகளை போடுகிற போது பார்ப்பதற்கு முடிச்சுகளாக தெரியும். முடிச்சினை போட்டவனால் தான் அதை அவிழ்க்கவும் முடியும். வாழ்க்கையில் ஆசை என்கிற முடிச்சுகளை போட்டவனால் தான் அந்த முடிச்சை அவிழ்க்கவும் முடியும். சரி, அதையெல்லாம் அவிழ்த்து விட்டு பார்த்தால் இப்போது கைக்குட்டை முன்பிருந்ததை போல நேர்த்தியாக இருக்குமா? இல்லை. முடிச்சுகள் இருந்ததால் கசங்கி போய்தான் இருக்கும். மனமும் ஆசை 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 என்று ஆசையின் பின்னாலே போய் எம்பெருமான் சன்னதியை மறந்துவிடும். ஆசையினால் ஒன்றும் இல்லை என்று எல்லா முடிச்சுகளையும் எடுத்துவிட்டு பார்த்தால் அத்தனை முடிச்சை சுமந்ததனுடைய பாரத்தால் சுருங்கி போயிருக்கும் மனம். அதை நேர்த்திப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எம்பெருமானின் மீது நம்முடைய மனதை நாம் செலுத்த வேண்டும். அதுவும் இந்த பெரிய மாரியம்மனை பார்க்கிற போதே ஒரு நொடி என்னுடைய உள்ளம் சிலிர்த்து போனது. அவ்வளவு அழகு. அந்த முகத்தை பார்க்கிற போதே பிரச்சனைகள் எதுவுமே நம் கண் முன்னால் தெரியாது. அவள் அழகுக்கு முன்னால் எதுவுமே இணையில்லை. அவ்வளவு நேர்த்தியாக உடல் சிலிர்க்கக்கூடிய அளவிலே இந்த பெரிய மாரியம்மன் இந்த இடத்திலே காட்சி கொடுக்கிறாள் என்று சொன்னால் இந்த ஊரில் பிறந்தவர்கள் ஆகப்பெரிய பாக்கியசாலிகள் என்று தான் நான் சொல்லுவேன். தினசரி எம்பெருமான் இந்த அம்மாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. ஒரே அதிகபட்சமாக சொன்னால் ஒரு நிமிடம் 2 நிமிடம் தான் அந்த சன்னதியிலே நான் நின்றிருப்பேன். அந்த 2 நிமிடமுமே வேறு எதையுமே எனக்கு யோசிக்க தோன்றவில்லை. மனம் முழுக்க அந்த இடத்திலே லயித்து விடுகிறது. ஆக இந்த ஊரிலே பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் தினசரி அந்த அற்புதமான முகத்தை பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டவனுடைய சன்னதியிலே அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் மனதில் நிம்மதி நிறைந்துதான்
தான் இருக்கும் என்பதில் யாதொரு சந்தேகமுமே இல்லை. இந்த நேரத்திலும் இத்தனை பேர் இங்கே நிறைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னாலே, தாய் குலங்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், அத்தனை பேர் இங்கே இந்த இரவு பொழுதிலும் நிறைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னாலே, எல்லோருடைய மனதிலும் ஆன்மீகம் என்பது நிறைந்துதான் இருக்கிறது. எல்லோருடைய மனதிலும் இந்த மாரியம்மனுடைய அருள் நிறைந்திருக்கிறது. குலதெய்வம் என்பது எப்படி முக்கியமோ அப்படித்தான் ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய அம்மனும். இந்த மாரியம்மன் காவல் தெய்வம். குலதெய்வம் எப்படி முக்கியமோ காவல் தெய்வம், சுடலைமாட சுவாமி எப்படி மிகப்பெரிய காவல் தெய்வமாக இருந்து ஒரு ஊரினுடைய எல்லையை பாதுகாக்கிறாரோ, அப்படி இந்த மாரியம்மனும் காவல் தெய்வமாக இருந்து ஒரு ஊரையே கட்டி அணைக்கிறாள். இந்தியாவுக்கு பாதுகாப்பிற்காக இராணுவ வீரர்களை அமைத்ததை போல இந்த ஊருக்கு பாதுகாப்பாக இந்த பெரிய மாரியம்மன் இருக்கிறாள் என்று சொல்ல வேண்டும். அவ்வளவு பாதுகாப்பு உங்களுக்கு. பெரிய மாரியம்மனுடைய அருள் என்பது சாதாரணமானது அல்ல. பாரதியார் சொல்லுவார், குலதெய்வ வழிபாட்டிற்காக காட்டு வழிதனிலே அண்ணே கள்ளர் பயம் இருந்தால் எங்கள் வீட்டு குலதெய்வம் தம்பி வீரம்மை காக்குமடா. நிறுத்து வண்டி என்று கள்ளர் நெருங்கி கேட்கையிலே எங்கள் கருத்த மாரியின் பேர் சொன்னால் அந்த காலனும் அஞ்சுமடா என்பார். அண்ணனும் தம்பியும் வியாபாரம் செய்வதற்காக காற்றுக்குள்ளே போகிறார்கள். காட்டிலே திருடர்கள் இருப்பதை போல் உணர்கிறார்கள். மாறி 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 சொல்லிக் கொள்கிறார்கள், திருடர்கள் இருப்பார்களோ என்று. சகோதரன் பயப்படுவதை பார்த்தவுடன் இன்னொருவன் பாடியதாக பாரதியார் எழுதினார், காட்டு வழிதனிலே அன்னை கள்ளர் பயம் இருந்தால் எங்கள் வீட்டு குலதெய்வம் தம்பி வீரம்மை காக்குமடா. நிறுத்து வண்டி என்றே கள்ளர் நெருங்கி கேட்கையிலே எங்கள் கருத்த மாரியின் பெயர் சொன்னால் அந்த காலனும் அஞ்சுமடா. பாருங்கள், யமன் பக்கத்தில் வருகிற போது கூட இந்த மாரியம்மனின் பெயரை சொன்னால் ஒரு நொடி யமனே ஓடத்தான் செய்கிறானாம். திருடனை கண்டு எந்த அளவுக்கு பயப்பட வேண்டும் என்கிறார். அவ்வளவு சக்தி இந்த மாரியம்மனிடத்திலே இருக்கிறது. ஒரு தோழரை போல, ஒரு தோழியை போல பாவித்து நாம் பேச வேண்டும் என்றால் இதை போன்ற குலதெய்வங்களுக்கு மத்தியில் தான் பேச முடியும். குலதெய்வத்தினுடைய மத்தியில் தான் தாயாக, தந்தையாக, தோழனாக எல்லா ரீதியிலும் நாம் பாவித்து பேச வேண்டும் என்றால் மாரியம்மனுடைய சன்னதியில் தான் பேச முடியும். பெயரிலேயே இருக்கிறது மாரி, மழை. அவளுடைய சிறப்பே பசி. அவள் இருக்கும் இடத்தில் பசி இருக்காது, அவ்வளவுதான். எல்லோருடைய வயிறும் நிறைந்துத்தான் இருக்கும். வேளாண்மை சிறக்க மாரியம்மனை வழிபாடு செய்துவிட்டு வேளாண்மையை தொடங்குவார்கள். ஆக மழை வேளாண்மைக்கு முக்கியம், வேளாண்மை உணவுக்கு முக்கியம். ஆக பசி தீர்க்கும் தெய்வமாக இந்த மாரியம்மன் திகழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் இருக்கும் இடத்தில் பசியே இல்லை. அன்னத்தின் சிறப்பை உணர்த்தக்கூடிய தெய்வம் இந்த மாரியம்மன். அன்னதானம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு பிறவியிலே ஒருவருக்கு அன்னதானம் செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த மாரியம்மன் நமக்கு உருவாக்கி கொடுத்தால் மறுபிறவி ராஜ வாழ்க்கைத்தான் என்பதை இப்போதே அவள் உணர்த்தி விட்டாள் என்று சந்தோஷப்படுங்கள்.